உலகம் முழுவதும் பறைபாடுகிற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் செந்தில். இது உங்கள் செந்தமிழர் வலைவொலி. அன்பு உறவுகளே, கடந்த ஒரு மாத காலம் இந்திய பாராளுமன்ற தேர்தல், அடுத்தது இந்தியத்தை ஆளப்போகிறது யார் என்பதற்கான தேர்தல் நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக இந்தியா முழுக்க இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாளை ஒரு தேர்தல் என்று நினைக்கிறேன், சில தொகுதிகளில், சில மாநிலங்களில். இறுதியாக ஜூன் 4ஆம் தேதி இந்திய தேசம் முழுக்க வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஜனநாயக அரசியல், ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நடந்திருக்குதும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் எப்போதும் போல பணநாயகம் இந்த முறையும் வென்றிருக்கக்கூடும். அதிகார பலமும் பணபலமும் வைத்து மக்களை 1000 பொய்யை சொல்லி எண்ணற்ற நலத்திட்டங்களை உரைத்து மக்களை ஏமாற்றி வாக்கு பறிக்கிற கூட்டம்தான் காலங்காலமாக இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் மாற்றுமா என்பதை பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி இந்திய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வரலாற்று தீர்ப்பாக இருக்கும். இந்திய நாட்டு மக்கள் எதற்காக மதத்தையும் சாதியும் வைத்து அரசியல் செய்யாமல் நல்ல மனிதர்களையும் தொலைநோக்கு பார்வையோடு இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக வாக்களித்திருப்பார்கள். ஒவ்வொரு மாநிலங்களிலும் சுயாட்சி முறையில் மாநில ஆட்சிகள் வென்றால்தான் இங்கே கூட்டாட்சியில் இந்திய தேசத்தை ஆள முடியும். இந்திய தேசம் கூட்டாட்சி முறையின் தத்துவம் ஏற்றால்தான் இங்கே மண்ணுக்கும் மக்களுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு சிறந்த சட்டத்தை ஏற்ற முடியும். தனிப்பெரும்பான்மையாக இங்கே தேசிய கட்சிகள் வெல்லும்போது அது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் வேறு எதிராக முடிகிறது. எத்தனை மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இந்திய தேசத்துக்கு எதிரான திட்டங்கள், முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள், பாமர மக்களுக்கு, எளிய மக்களுக்கு இந்த நாடும் இந்த சட்டமும் எப்போதும் சரியாக இருந்ததில்லை. உலக பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அம்பானி அதானி போன்ற பணக்காரர்களுக்குத்தான் இந்த இந்திய தேசியம் எப்போதும் இருந்திருக்கிறது. எளிய மக்கள், ஏழை மக்கள் ஒரு இரவில் உணவில்லாமல் 30 கோடி மக்கள் இந்த இரவு உறங்குகிறார்கள் என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறார்கள். உண்மையிலே பெரும் வேதனை. உலகத்திற்கே உணவு படைத்த வேளாண் பெருகுடி கொண்ட இந்திய தேசம் நீரின்றி சோறின்றி தவித்து கொண்டிருக்கிறது. பம்பாய் தேசம், டெல்லி எல்லாம் நீருக்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இங்கே தண்ணியை விற்று நிலத்தை கூறு போட்டு பிளாட்டாக்க விற்று இங்கே பெரிய பெரிய நிறுவனங்களை கட்டி கடைசியில் மனிதர்கள் நீருக்கும் சோறுக்கும் பிச்சை எடுக்கிற நிலைதான் மாறி நிற்கிறது. இந்திய தேசம் தேர்தல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மக்கள் மாற்றத்தை வாய்ப்பு தந்திருப்பார்கள். மீண்டும் மீண்டும் ஒரே கட்சியை ஆதரித்து வாக்கு செலுத்தும் போது அதிகாரம் படைத்தவர்களாக அவர்கள் நினைத்ததை இந்த மண்ணிலே தீர்மானித்து மண்ணின் பூர்வகுடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், அன்றாட கூலி வேலை செய்கிற மக்களுக்குத்தான் இந்த வேதனையும் துன்பமும் துயரமும் இழப்பும் இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் நல்லவர்களுக்கு மாற்றத்தை வாக்களித்துவான் நம்பிக்கை. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்திய பாராளுமன்ற, இந்திய ஆளக்கூடிய இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை படைக்குமா என்பது ஜூன் 4 வரை காத்திருப்போம். இந்த தேர்தலில் எல்லோரும் ஜனநாயக கடமையாற்றி நாம் எல்லோரும் போல காத்து கொண்டிருக்கிறோம் தீர்வுக்காக. ஜூன் 4 மாற்றமா இல்லை ஏமாற்றமா? சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.